ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். சிவன் ராத்திரி, அதனால இன்னைக்கு வந்து சிவன் ராத்திரி இல்லை, அதனால இன்னைக்கு வந்து இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட்டு அப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு கோவிலுக்கு போவோம். அதெல்லாம் சர்ப்ரைஸ் என்னென்னன்றதை அடுத்தடுத்தெல்லாம் பார்க்கலாம். வாங்க. நைட்டு நிஷா எல்லாம் போய் தங்க போறா கோயிலில், அதுதான் நேற்று வீடியோலேயே சொல்லிட்டேன். அதான் சரி வாங்க போவோம். இப்போ நாங்கள் வந்து 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அப்போ எத்தனை மணிக்கு எழுந்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்களா? 4 மணி 3 மணிக்கெலாம் எழுந்துச்சு நல்லா எல்லா இட்லி எல்லாம் சுட்டு கிளம்பிட்டோம். சரி வாங்க, போகிற வழியில் என்னென்ன எப்படிலாம் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக போயிட்டு வர்ற வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். ஆமாம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. வாங்க, என்ன ஊர் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். தியா ஹாய் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேராவரணி வந்தாச்சு. நிஷா வந்து கோயிலுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு மாலை வாங்க போகிறா. கோயிலுக்கு மாலை, பூ, அப்புறம் தலைக்கு பூ, தியாக்கு தலைக்கு பூ, அங்கே கோயிலுக்கு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். சரி, போயிட்டு வா, போய் வாங்கிட்டு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னோம்னா பேராவரணி, இது என்னது அண்ணா சிலைக்கிட்ட, பேராவரணி அண்ணா சிலைக்கிட்ட நம்ம இந்த வழியாக போகிறோம். பூக்கொல்லைக்கு போய் பூக்கொல்லையிலேருந்து ரைட்டில் பெருமகளூர் போய் அப்படியே ஆவுடையார் கோயில் போய் நாகுடி போய் ஆவுடையார் கோயில் போய் அப்போ ஏம்பல் போய் அப்புறமா நம்ம அங்கிட்டு போக போகிறோம். இப்போ நிஷா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா பிள்ளைங்களுக்கு தீனி பிஸ்கட் வாங்கிட்டு இருக்கா. பைக்கில் போயில கொஞ்சம் பிஸ்கட் வாங்கிட்டு இருக்கா. வாங்கிட்டு வரட்டும். நிஷா வந்து பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. பைக்கில் போயில தின்னுக்கிட்டே போகணும்ல. இப்போ நம்ம பத்தி சூடம் மாலை எல்லாம் வாங்கியாச்சு. சரி கிளம்புவோம் நிஷா. பாருங்க, பெரிய லக்கேஜே இருக்குது பைக்கு ஃபுல்லாக. கோயிலுக்கு தேங்காய் மாலை, தேங்காய் ஒரு 5 தேங்காயா 5 தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம மரத்தில் காய்ச்ச தேங்காய் நம்ம குலதெய்வத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 100 கிலோமீட்டர் வர 100 கிலோமீட்டர் இப்போ 200 ரூபாய்க்கு போய் பெட்ரோல் போட போகிறாங்க. போயிட்டாங்க. தியா வா, நீ வா, பூ வைக்கலாம் தலைக்கு. தியாவுக்கும் எனக்கும் தலைக்கு பூ வாங்கணும், அதை வச்சுருவோம். இருங்க, வச்சுருக்க பூ பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இன்றைக்கி ரேட்டு வந்து சிவன் ராத்திரி இல்லை, அதனால் இன்றைக்கி ரேட்டு மாலையெல்லாம் கூட. 50 ரூபா மாலை வந்து 100 ரூபா. தியா வச்சுருக்க பூ வந்து 50 ரூபா. அதனால் இப்போ பெட்ரோல் போட்டு வந்தாச்சு. சரி வாங்க, நம்மளும் போயிட்டு பைக்கில் ஏறி கிளம்பிடுவோம். போவாங்க. நாகுடி வந்தாச்சு. வந்து வடை, காப்பி, தனேஷ், தியா இப்போ டீயை குடிச்சிட்டு மறுபடியும் அப்புறம் கிளம்ப வேண்டியதான். ஆவுடையார் கோயிலில் போய் ஒரு டீ குடிக்கலான்னு இருக்கோம். நல்லா இருக்கா? சூப்பர். வடையும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வந்து ஆவுடையார் கோயில் வந்து தெப்ப குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க, மாறி உட்காந்துருக்காங்க. இவன் கொஞ்ச நேரம் அவன் கொஞ்ச நேரம் 2 பேரும் மாற்றி முன்னாடி உட்கார்றதுக்காக டயம் இருந்துச்சுன்னா ஆவுடையார் கோயிலுக்கு. சரி வாங்க, போகலாம். இப்போ ஏம்பல் தாண்டி வந்தாச்சு. ஆமாம், ஆவுடையார் கோயில் தாண்டி ஏம்பலில் வந்து டீ சமோசாலாம் சாப்பிட்டோம். இப்போ அப்படியே நிஷா கொஞ்சம் மேக்கப் பண்ணணும்னா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏம்பல்லேருந்து இந்த கப்பலூர் போகிற ரோடு, கப்பலூர் கண்ணங்குடி அங்கிட்டு போகிற ரோடு. தியா தர்ணேஷ் வாங்க, அப்படியே அங்கே கார்லாம் வருது, வரமா வாங்க. இப்போ நம்ம கோயில் இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டர் நிஷா வரும்? இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஆமாம், ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் வரும். சல்லுன்னு போயிட்டு நம்ம கோயிலுக்கு போய் பார்ப்போம். போமா தர்ணேஷ், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இது எங்களோட புது கோயில். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆளெல்லாம் இந்த பக்கம் நின்று கட்டிக்கிட்டு இருக்காங்களா. இதுதான் வந்து எங்களோட புது கோயில். கட்டிக்கிட்டு இருக்காங்க, கட்டட்டும். நம்ம வந்து வந்தோம். நம்ம மரத்தில் காய்ச்ச தேங்காய் வந்து ஒரு 5 தேங்காய் இங்கே நம்ம வச்சுட்டு போவோம். எங்கள் மாமாலாம் இங்கே வருவாங்க. இப்போ அவங்க வந்து உடச்சி சாமி கும்பிடட்டும் அப்படின்ட்டாங்க அத்தை. அதனால் நீங்கள் போய் மாலை போட்டுட்டு பத்தியை ஏற்றிட்டு சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து சூடம் பத்தி மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, சூப்பராக கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு பழைய கோயிலுக்கு போகிறோம். தர்ணேஷ் இவர் தான் அடுத்த பூஜை அடுத்த வாரிசு இவர் தான். அதனால் இவர் தான் எல்லாம் பண்ணார். ஆமாம், இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அடுத்தது வந்து பழைய கோயிலுக்கு போவோம். வாங்க போவோம். சாமி கும்பிட்டு இங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே கோயில் வாசல்லையே உட்காந்தாச்சு சாப்பிட. என்ன சாப்பாடு நீ சண்டை கட்டிட்டு வந்த? இட்லி, தக்காளி சட்னி, இட்லி பொடி, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. ஸ்நாக்ஸ் வந்து இந்த இது கடலை பிஸ்கட்டு எல்லாம் சூப்பராக சாப்பிட போகிறோம். சரிடா தங்கம். எதுக்காக இங்கேயே எப்போவும் சாப்பிட்றோம் அப்படின்னோம்னா இங்கே எவ்வளோ பக்கத்தில் கழுவுறதுக்கு, கை கழுவுறதுக்கு பைப்பெல்லாம் இருக்குது. ஆமாம், போன தடவை நம்ம வந்தப்போ இதெல்லாம் பச்சை பசேர்னு இருந்துச்சு. இப்போ எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. ஓகே, சாப்பிட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு போகிறத பார்ப்போம். நம்ம பழைய கோயிலுக்கு போகிறோம், அங்கே பார்ப்போம். சாப்பிட்றாதங்க. பாப்பா சாப்பாடு இப்படி இருக்குது. தரணி சாப்பாடு இப்படி இருக்கு? நல்லாவே இல்லையா? எங்கே ராஜா நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? பூரி பொங்கல் வாங்கி தருவா.
தூக்க கலக்கத்தில் இருக்கா, அதனால நல்லா இல்லைங்கிற. சூப்பராக இருக்கும் சாப்பாடு. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இந்த பாத்திரம்லாம் நிஷா கழுவிக்கிட்டு இருக்கா. கழுவிட்டு அப்படியே நீட்டாக ஜம்முன்னு கிளம்பி போக வேண்டியதான். நிஷா நைட்டு போவா, போனோடனே இப்போ அடுத்தது கிளம்பிடுவா மன்னார்குடிக்கு. என்ன நிஷா? மாலை வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே கிளம்பணும் கோயிலுக்கு. நான் போகல, நிஷா, அத்தை, தரணேஷ், தியா அவங்களாம் நைட்டு ட்ரிப்பு போகிறாங்க. நைட்டெல்லாம் விடிய விடிய கண்ணு முழிக்கணும், நமக்கு முழிக்க முடியாது. நிஷான்னா கண்ணு முழிச்சிருவா. வாக்கு கேட்கறதுக்காக போகிறா. குறி வாக்கு சொல்லுவாங்க. குறி கிடையாது, வாக்கு. சாமி வந்து ஆடி கப்பரை சட்டி தூக்கி ஊர்வலம் சுற்றி வந்து விடிய காலையில் 3-4 மணிக்கு வரும். அந்த வேகத்தில் எல்லாரும் போய் விபூதி வாங்கி அங்கே வாக்கு கேட்பாங்க. அது நிஷா வீடியோ எடுத்து போடுவா அவளோட சேனலில் பாருங்கள். புளியம்பழம் சாப்பிடு. வர்ற வழியில் நம்ம இங்கே ஆரக்கோட்டையிலே வந்து அள்ளி தாமரை பழம் இருக்குது. அதில் தரணீஷ் பறிக்கிறார். இப்போ பிள்ளைய விட்றாத, அடியோட பறிட்டா. இங்கே ஒன்று இருக்கா, இது பறிச்சுட்டான். பாப்பாவை கொடு. பா, சரியான காற்று விட்டு அடிச்சு பீசுது. சூப்பர் பாப்பா, அழகி தேவதை. இது வெள்ளை கலர் அள்ளி, அடுத்தது வந்து ரோஸ் கலர் அள்ளி பறிக்க போகிறா நிஷா. சரியான காற்று நிஷா, அடிச்சு தூக்குது ஆளைய. ஏய், புள்ள கையை போடுறியே. இரு நான் பறிச்சு தரேன். இரு தரணீஷ், இன்னொரு ஒரு ரோஸ் கலரு, ஒரு பிங்க் கலரு, ஒரு வெள்ளை கலர். நல்லா இருக்கா? தாமரை, இதெல்லாம் தாமரை, வெண்தாமரை, சிகப்பு கலர் தாமரை, எல்லாம் ரோஸ் கலர் தாமரை. ஓகே, வாங்க கிளம்புவோம். பழைய கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ள சாமி கும்பிட போவோம். வாங்க. பைக் இதுக்கு மேலே போகாது, நடந்து தான் போகணும். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ இந்த கோயிலோட வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பாருங்கள். நடுக்காட்டில் கோயில்னு போட்டோமா என்னமோ ஒரு டைட்டில் போட்டிருப்போம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். ஃபுல்லாக பாருங்கள், பெரண்டா எல்லாம். சரி வாங்க கோயிலுக்கு போவோம். செப்பல்லாம் இங்கேயே கழட்டிட்டு வாங்க. கோயில் ஐயா இல்லை, அங்கிட்டு கழட்டி போட்டோம். தரணீஷ் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வர்றான். வா தரணீஷே, அதெல்லாம் போட்டு வாடா, மயில் இருக்க வரையில் எடுத்துக்கோ, முடியாடா. கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் இப்போ சாமி கும்பிட போகிறோம். பழைய கோயில். நிஷா மயில் தொகையெல்லாம் பொறுக்கி வச்சுருக்கா நிறையா. தியா, தரணீஷ் எல்லாம். ஆமாம், சட்டை போட்டுக்கிட்டு சாமி கும்பிடக்கூடாதுன்னு தரணீஷ் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு சட்டையெல்லாம் கழட்டிட்டாரு. தரணீஷ் பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம போன தடவை கோயிலுக்கு வந்தப்போ 100 ரூபா உண்டியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காசை வச்சுட்டு போனோம். அந்த காசு காடுங்கிறதுனால யாருமே எடுக்கலை, அப்படியே இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் நிஷா கிட்ட, உண்டியல் வாங்கி வைக்கணும்னு. கண்டிப்பாக அடுத்த தடவை வரையில் சில்வரில் உண்டியல் வாங்கி அந்த கோயிலில் வச்சிடும். உண்டியெல்லாம் வாங்கி வந்து நம்ம இங்கே வைக்க வேணாம். இங்கே வந்து நம்ம காட்டுக்குள்ளனால யாரும் அவ்வளோவா வர மாட்டாங்க. அங்கே புது கோயிலுக்கு வந்து அது ரோட்டு மேலே இருக்கிறனால எல்லாரும் வருவாங்க. அதனால் அங்கே வச்சு பெரிய உண்டியெல்லாம் வாங்கி வச்சிரும். வச்சுட்டோம்னா பெருசாக அவங்க வந்து அந்த பூசுறவங்க வந்து அதில் வச்சு பூசிடுவாங்க. அப்படியே யாரும் எடுக்காத மாதிரி அந்த மாதிரி இது பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாங்கள் சாமி கும்பிட்றோம். கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்பா அம்மா போன தடவை உண்டியல்னு வச்சுட்டு வந்துச்சிங்க. சரி ரைட். சாமியை கும்பிட ரெடி பண்ணி சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். சாமி கும்பிட்டாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சிவராத்திரினால எங்கள் கோயிலில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும். வந்துக்கிட்டு இருக்காங்க, எங்களோட சொந்தக்காரவங்களாம் வந்துட்டுருக்காங்க, எங்கள் மாமாலாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலோட பக்கத்தில் வந்து கற்றாழை இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தியில் வச்சு அறுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே இருங்க, அப்பா மவெல்லாம் மயில் ரெக்க பொறுக்கிறாங்களாம். இப்போ அவரை சொல்லியிருக்கேன், கற்றாழை எனக்கு பறித்து கொடுங்க அப்படின்னு. பறிங்க. போறீங்களா? காடும் பறிங்கண்ணே. பாடும் போகிற மாதிரி போகிற வழியில் பறிச்சுக்கோங்க. வாத்துக்கிற ஓரத்தில் அது அப்படியே இழுங்க வந்துடும், வேரோட. வாத்துக்கிற ஓரத்தில் இருக்கு. நான் ப்ளீஸ் பறித்து தரேன். அப்படி இல்லை அப்படின்னா திரும்பி வந்து இதே இடத்துல பறிச்சு தந்து உனக்கு. சரி வா. அடி ஆற்றுக்கிட்ட பறித்து தரேன்னாரு. ஆற்றுக்கிட்ட இல்லைன்னொன்னே இங்கே பறித்து தரேன்னு மறுபடியும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இந்த இப்போ பறிக்க போகிறாரு. வாங்க. நீ எட்டி போட, நீ கட் பண்ணுறீ, நீ வேறு அதை வேறு கட். ஒரு 5 செடி வந்து ஊன்றதுக்கும் இது பண்ணியாச்சு. குட்டியாக பெருசு வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கும். பாப்பா ஆளு வேறு ஜெல் தான் போட்டு வச்சுக்கோ. சரி, இதை கொண்டுக்கிட்டு போகணுங்க ஊருக்கு. இன்னொரு 100 கிலோமீட்டர் போகணும். சரி ரைட், எடுத்துகிட்டு வா எனக்குண்ணா. வா கிளம்புவோமா? வாங்கடா ராஜா. சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. தரணீஷ் மயில் தொகையெல்லாம் பொறுக்கிட்டான். நிஷாவுக்கு வந்து அந்த என்னது அது
ஆளு வேற வந்து பிடுங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம். போகிற வழியில் ஆவுடையார் கோயில் திறந்துருந்துச்சு. ஏன்னா மணி இப்போவே 11. நம்ம ஆவுடையார் கோயில் போக 12 மணிக்கு மேலே ஆயிரும். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக திறந்துருக்கோம். என்ன காரணம் அப்படின்னம்னா சிவன் ராத்திரி அப்படிங்கிறதுனால திறந்துருக்கான்னு பார்ப்போம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சுனாலும் எங்களால் போக முடியாது. ஏன்னா வந்து அடுத்தது வந்து நிஷா வந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மன்னார்குடிக்கு வேறு போகணும். அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து போகிறதே வந்து 70 கிலோமீட்டர் கிட்ட போகணும். 70-80 கிலோமீட்டர் வரும் நம்ம சுற்றி போகிறதுக்கு. சரி வாங்க கிளம்புவோம். போகிற வழியில் வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டே போவோம். வீடு வரைக்கும் போவோம். போகிற வழியில் இப்போ வந்து என்னடி ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆவாரம்பூ பறிச்சுக்கிட்டு இருக்கா நிஷா. அந்த இதில் போட்டு குளிக்கிறதுக்கு எதுக்கு? தலைக்கு போட்டு குளிக்க தானே? எண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு ஆவாரம் காயை எதுக்கடி பறிக்கிற? ஆவாரம் பூ பறிச்சுக்கிட்டு நல்ல முடி வளர்கிறதுக்கு ஐடியா. இது ஃபுல்லாக அந்த ஏரியாவில் நல்ல ஆவாரம் பூ. தம்பி தங்கம் இங்கிட்டு வந்துரு. தங்கம் ஒடியாடா. தங்கம் இங்கிட்டு வந்துரு. அவன் எனக்கு தங்கம் தான். உனக்கு என்ன? நீ தங்கம் தான். பார்த்து கீழே பார்த்து நடக்கணும். ஆவாரம் பூ பறிச்சுக்கிட்டு வாங்க போவோம். அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்ப்போம். பப்ஸ் வாங்கிட்டாரு. ரிட்டன் ஆவுடையார் கோயில் வந்தாச்சு. நீ என்ன நிச்சா பப்ஸா ஐயா சாப்பிட்லையாம்மா? சரி நாங்கள் வெளில வந்துட்டு பேசுகிறோம். என்ன நிஷா? பப்ஸு டீ காஃபி. ஆவுடையார் கோயிலெலாம் தாண்டி வந்தோம். மழை அடித்து வெளுத்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நிஷா தின்றி என்னமோ நக்கிக்கிட்டு இருந்தியா? லாலிபாப்பு. மழை நின்றுச்சு நிஷா. சட்டை நிச்சு. நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து நின்றுச்சு. அதில் இருந்தோம். சரி வாங்க போயிடுங்க. சரி கிளம்புவோமா? லேசாக தூருதே. சரி கிளம்புவோம் வா. அப்படியே மெதுவாக போவோம். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் தூங்கி விழுவுதுங்க. ஆமாம் எல்லோரும் இப்போ மூஞ்சி கழுவ சொல்லிட்டேன் நிப்பாட்டி. இந்த பாருங்கள் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு தூங்கிட்டு வர்றான். பாப்பா தூங்குறா. இங்கே இந்த நாதாரி இதுவும் தூங்குது. ஓகே வாங்க இப்போ நெருக்கி பேராவரணி பக்கமாக வந்தாச்சு. நம்ம போவோம். பேராவரணி போயிட்டு பார்ப்போம். மத்தியான சாப்பாடு ரசம் தேங்காய் துவை அரைக்கிறதுக்கு பொட்டுக்கல்ல வாங்க போனா நிஷா. ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வர்றேன். வீடு பக்கம் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம் இப்போ தான் வந்தோம். நிஷா எல்லாம் செம்ம டயர்டு. இனி நாங்கள் வாங்க காலையில் எப்படி போனேன். ஆமாம் இப்படி ஆயிடுச்சு வயிற்றில். சரி ஓகே இனிமேல் நாங்கள் மதியம் காலையில் இட்லி அங்கே ஆளுக்கு ரெண்டு இட்லியை கட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டோம். இப்போ மதியத்துக்கு வந்து வீட்டில் ரசம் சாப்பாடு தேங்காய் துவையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதை சாப்பிட்டுட்டு இனி நாங்கள் வந்து ஈவினிங் நைட்டு வேறு கிளம்பணும். நைட்டுக்கு நிஷா எங்கள் அம்மா தியா தர்ணீஸ் 4 பேர் மன்னார்குடி வர்றாங்க. யாரும் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நெடுவாக்கோட்டையில் இருப்பாங்க. மீட் பண்ணுங்கள். என்ன ஓகே சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இருக்காங்க நெடுவாக்கோட்டையில். இருக்காங்க. மீட் பண்ணலாம். நான் நாளைக்கு காலையில் வரேன். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.